இந்த மாமா. உனக்கு உனக்கு முத்துமாமா, ஏன் தியேட்டர்ல அந்த ஆளுங்களை அப்படி போட்டு அடிச்ச? எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன் எனக்கு ஏதாவது ஆயிடும்னா? நீ அடிச்ச அடியில அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு தான் பயந்தேன். ஆயிட்டு போட்டோம். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் விடவே கூடாது. பொம்பளை மதிக்காதவங்களாம் ஒரு ஆம்பளையா? அது உன்கிட்ட வாழாட்ட இப்படி அதன்மா புதுசா கேட்குற? அது இப்போ மட்டும் எப்போதும் இப்படி தானே? உன்னை பற்றி ஏதாவது சொன்னால் எனக்கு சுருன்னு கோவம் வந்துடும். சின்ன வயசுலேருந்து அப்படி தானே? உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுலேயே ஒருத்தனை போட்டு புரட்டி எடுத்தேனே, மறண்டியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மாமா. அந்த பையனை நீ அடிச்சு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வீட்டுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்கல்ல, நீ அவங்க கிட்ட எதிர்த்து நின்னு வெண்ணிலாவை அடிச்சா அப்படிதான் அடிப்பேன்னு சொன்னல, அதுவும் ஞாபகம் இருக்கு. அது அப்படிதான் என்னன்னு தெரியல. உன்னை பற்றி ஏதாவது சொன்னா கோவம் வந்தது. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் உன்னை பற்றி எதுவும் சொன்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். சில நேரங்களில் நான் சும்மா இருந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் சூழ்நிலை. ஆனால் நீ மேலே அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நீ இப்போ முத்தரசனோட பொண்டாட்டி. உன்னை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது, பேசவும் விட மாட்டேன். வாங்கினானுங்கள வாங்கினடி சும்மாவா? மூஞ்சி முகர பல்லு பகுலாம் பேத்துட்டோம்ல. ஊரெல்லாம் போய் சொல்லட்டும், முத்தரசன் பொண்டாட்டி வெண்ணிலா பற்றி பேசினா இல்லை, பார்த்தாலே போதும் கண்ணு முடியலாம் நோண்டி எடுத்துருவான். ஒரு பயம் இருக்கட்டும். வெண்ணிலா சாப்பிடு. நீ சாப்பிட்றத பார்த்தா கொமைக்கையோட முழிக்கிட்டு போல இருக்க. மாமா, மொத நீ வாங்கி கொடுத்துருக்க, அதை வேஸ்ட் பண்ணி அப்படியே தூக்கி வீச சொல்றியா? அட லூசு, முதல் தடவை வாங்கி கொடுத்தா அப்படியே கொமைக்கோட சாப்பிடுவியா? வயிற்று வலி வந்துடும், அதுதான் சொல்றேன். வெண்ணிலா, என்ன முத்து மாமா? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லுவேன், அதை நீ தப்பா எடுத்துக்காம புரிஞ்சுக்கணும். என்ன முத்து மாமா நீ இப்படிலாம் சொல்ற? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்படிலாம் பேசக்கூடாது. முத்துமாமா நீ எதை சொன்னாலும் கேட்பான், அதை பண்ணுவான் இது பண்ணுவேன்னா இனிமேல் சொல்லக்கூடாது. நானே ஒரு விஷயத்த சொன்னாலும் அது சரியா இல்லை தப்பா அப்படி நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா செயல்படுற ஒரு பக்குவம் உனக்கு வரணும். சரியா? புரியல? முகத்தை பார்த்தாலே தெரியுது. அது உனக்கு அந்த விஷயத்த நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ நேரம் இந்த விஷயத்துக்கு வரேன். நான் இப்போ சித்தி பற்றி தான் பேச போகிறேன். சொல்லு முத்து மாமா. சித்தி எப்படி வேணா நடந்துட்டு போட்டோம், நல்லவங்களா நடந்துட்டு போட்டோம், கெட்டவங்களா நடந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு சித்தி ரொம்ப பிடிக்கும். சித்தி மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். சித்தி தான் என் உசுருன்றது உனக்கு தெரியும்ல. இப்போ இந்த ஊர் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்காத எல்லாரும் வேணும் தான் சொன்னாங்க. அப்படி இருந்தும் நான் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு முடிவு பண்ணது காரணம் சித்தி. அது நான் சித்தி மேலே வச்சிருக்க அன்பு, பாசம், நம்பிக்கை, அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ என்னன்னா, சித்தி நானும் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துருச்சு. கடைசியில் என்னென்னமோ நடந்து நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் வருத்தப்படல, நான் சந்தோஷமா இருக்கேன், கண்டிப்பா சந்தோஷமா இருக்கேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சித்தினால அதை டக்குன்னு ஏத்துக்க முடியாதுல்ல, அவங்களால இதை உடனே ஜீர்ணிச்சிக்க முடியல. அதனால சொல்லு மாமா. இல்ல இப்போ சித்தி ஏதாவது உங்ககிட்ட முன்ன பின்ன அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோவமாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஏதாவது ஏடா கூடமா பேசிச்சுன்னா அதை நீ வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம். அது தெரியாமல் பண்ணிட்டு பாவம். நீ என் மேலே எவ்வளோ அன்பா இருக்க, என்னை எப்படிலாம் பார்த்துக்கிற.
அதே மாதிரி சித்திய நல்லா பாசமா அன்பா நல்லபடியாக பார்த்துக்கணும். சுருக்கமாக சொல்ல போனா எல்லாமே உன் கையில் தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா முத்து மாமா? எனக்கு தெரியாதா? நான் பாத்துக்கிறேன் மாமா. அதெல்லாம் நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் முத்து மாமா. நீ பார்த்துப்ப. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வேற, ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட முழு கவனமே நம்ம மேலே தான் இருக்கும். என்னடா இவங்க இப்போ முன்ன மாதிரி நம்மளை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க மாறிட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன நினைப்பு கூட சித்திக்கு வந்துடக்கூடாது. என்ன நான் சொல்றது, மொத்தத்தில் மாமியாருக்கு பிடிச்ச மருமகளா அவங்க மேலே நீ அன்பா இருந்து அவங்கள ஓம் பக்கம் இழுத்துக்க வேண்டியது உன்னோட கடமை. ஏன்னா நீ இப்போ சின்ன பொண்ணுலாம் கிடையாது, பெரிய பொண்ணு. மூத்தர் சொன்ன பொண்டாட்டி. புரியுது முத்து மாமா. கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிற, அவங்கள நல்லபடியா பாத்துக்கிற. சபாஷ். அதுதான் வெண்ணிலா. அம்மா, அண்ணே வந்துருச்சு. இது எப்படி உங்கோத? இது வரனே. சொல்லுங்க. சித்தி எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. வெண்ணிலா, மாமா சித்திக்கு மாத்திரை கொடுக்கணும். அது எதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றுல இருக்கு, மாத்திரை கொடுக்கக்கூடாது. நீ கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்துடலாம். சரி மாமா, இதோ கொண்டு வந்துடுறேன். பார்த்துக்கோ. சரிண்ணே. படம் சூப்பரா? உங்க முத்து மாமா நல்லா பேசினாரா? அப்போ ஒரே பாட்டு கூத்து. படத்தை பாத்தீங்களா இல்ல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்களா? ஐயோ பேசாம இரு ஜனனி. ஜனனி இரு, அத்தைக்கு கஞ்சி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, அம்மா, அத்தை பார்த்து எழுந்துருங்க. இப்ப எப்படி அத்தை இருக்கு? என்னம்மா, இப்போ எனக்கு எப்படி இருக்குங்கிறதா முக்கியம். ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போனீங்கன்னு பூங்கோத சொன்னா, சினிமா எப்படி இருந்துச்சு அதான் முக்கியம். அத சொல்லு. அத்தை. என்ன அத்தை? படத்துக்கு போனல்ல, இல்ல அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பாதியிலேயே வந்துட்டியா? முழுசா பார்த்துட்டு தானே வந்தீங்க. அப்புறம் ஜோடியா சிரிச்சு பேசி சந்தோஷமா படம் பார்த்திருப்பீங்க. ஏன்னா நமக்கு என்ன கவலை இருக்க போகுது? சந்தோஷத்தை குறை வைக்க கூடாதுல்ல. அப்ப
அப்புறம் வரும்போது எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க? என்னென்ன ஐட்டம் சாப்பிட்டீங்க அத சொல்லு. இல்லத்த, நேரா உங்களுக்கு முடியலன்னு வந்துட்டோம். தியேட்டர்ல சோளக்கதிர் மட்டும்தான் சாப்பிட்டோம். அச்சச்சோ, ஏமா அப்படி பண்ணீங்க? படத்துக்கு போயிருக்கீங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு வர வேண்டியதானே? ஆமா ஆமா, ஒரு விஷயம் புரியுது. இப்ப ஒரு நாள் படத்துக்கு போனேன், நாளைக்கு ஹோட்டலுக்குன்னு சொல்லி மறுபடியும் வெளியில போலாம்ல. பார்க்கு, பீச்சுன்னு எல்லா இடத்துக்கும் போகணும்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாதானே முடியும். ஒரே நாள்ல 2 இடத்துக்கு போயிட்டா அப்புறம் மறுபடியும் நாளைக்கு வெளியில போக முடியாதுல்ல. அதானே? புதுசா கல்யாணமான ஜோடிங்க, நம்ம சந்தோஷத்துல எதுக்கு குறை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? மாமியார்காரி உடம்புக்கு முடியலன்னா தான் என்ன, சாக கிடந்தாதான் என்ன, அவ பாட்டுக்கு படுக்கையில கிடக்க போறான்னு நினைச்சீங்க. அதானே? இல்ல, அதெல்லாம் இல்ல அத்தை. கஞ்சி. ஐயா, நீ என்னம்மா எனக்கெல்லாம் வந்து ஊட்டிக்கிட்டு? நீ போய் உன் புருஷனை கவனி. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, உன்னை தாங்குன்னு அவன் தாங்குவான், நீயும் அவனுக்காக ஏங்குன்னு ஏங்குவ. என்ன கவனிச்சுக்கிறதுல அந்த பூங்கோத பாத்துக்குவா. நீ போ, பூங்கோத அத வாங்கிக்கடி. ஆ அம்மா, என்னம்மா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கே அடிவயர்லாம் கலங்கி பயமா இருக்குமா. சீரியல்ல வர மாமியாருங்க இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி அதே மாடுலேஷன்ல செம்மையா பேசுறியம்மா. பின்ன எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோம், முத்தரசு என்ன பண்ணிருக்கணும்? சினிமாவுக்கு போறத கேன்சல் பண்ணிட்டு வெண்ணிலாவ பக்கத்துல இருந்துட்டு என்ன கவனிக்க சொல்லியிருக்கணும். அத விட்டுட்டு டாக்டரை கூட்டிட்டு வந்து மயக்க ஊசி போட்டு நல்லா தூங்க வச்சுட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டான். பொண்டாட்டி முந்தானைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற இவனுங்களை எல்லாம் நான் வேற கொண்டாடணுமா? வர்ற வழியில இந்த பாரு வெண்ணிலா, நீதான் உன் மாமியார நல்லா பாத்துக்கணும், நம்ம கவனிச்சுக்கலன்னு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு அவளுக்கு உருவேத்தி கூட்டிட்டு வந்திருக்கணும். வந்ததும் இவ கஞ்சிய காய்ச்சி கொண்டு வந்துட்டான். கஞ்சிய அதான் மூக்கறுத்து விட்ட. எப்படி போற பாத்தியா? சினிமாவுக்கு போன சந்தோஷத்தை ஒரே செகண்ட்ல சாவடிச்சிட்டல. சரி சரி, இந்தா சாப்பிடு. அவ வச்ச கஞ்சிய கொண்டு வந்து எனக்கு ஊட்டுறியா? போ, தூக்கி அதை கீழே ஊத்து. நான் என்ன நோயாளியா? போய் நிறைய நெய்ய ஊத்தி முருகலா தோசை சுட்டு அப்படி கொண்டு வா. சரிம்மா. முத்துமாமா, காப்பி. வெண்ணிலா, வக்கீல் வந்துடுவாரு, நீ எனக்கு டிஃபன் ரெடி பண்ணிடு. சரி மாமா. அக்கா, அம்மா, அந்த மிக்ஸில தேங்காய் சட்னியை கொஞ்சம் சீக்கிரம் அரைச்சிருங்க. சரிங்கம்மா. இது வரைக்கும் முத்தரசு வக்கீல் வர போறதா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. மா, அண்ணனை பொறுத்த வரைக்கும் தான் நீ முடியாம படுத்திருக்கியம்மா.
அண்ணன் சொல்லுவாரு? முடியுது முடியலங்கிறது இல்லடி, அவனுக்கு சொல்ல முடியலங்கிறது தான் விஷயம். லாயர் தானே வராரு, நேர்ல வரட்டும், பேசிக்கிறேன். சார், முத்தரசன் சார். வக்கீல் வந்துட்டாரு. இந்தா. இந்தா. வாங்க வாங்க வணக்கம். வணக்கம் சார். உள்ள வாங்க. அம்மா, லாயர் வந்துட்டாரு. வரட்டும், பாத்துக்கிறேன். அம்மா, அண்ணன் வருது. சித்தி கொஞ்சம் ஹாலுக்கு வா சித்தி. என்னப்பா, என்ன விஷயம்? நீ வா சித்தி, நான் சொல்றேன். வா. வணக்கம் மேடம். வணக்கம். சித்தி புதுசாக ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே பேசின விஷயந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்தெல்லாம் சரி பங்கா பிரித்து தம்பி தங்கச்சிங்க எல்லாத்துக்கும் கொடுத்துடணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் இல்லையா? அதை பற்றி நான் நேற்று வக்கீல்கிட்ட பேசியிருந்தேன். அவர் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி சார்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்காரு. சார் அவரோட ஜூனியர் தான். நீ சரின்னு சொன்னா அவரை நான் படித்து காட்ட சொல்லிவிடுவேன். நீ ஒரு வார்த்தை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா லாயர் வர வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். தேவையில்லாம அவருக்கு தான் அலைச்சல். என்ன முத்தரசு? சித்தி இது ஏற்கனவே எடுத்த முடிவு தானே, கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துடலான்னு. இல்லை ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கிறத படிக்கட்டும். அதில் ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா, யாருக்காவது மனக்குறைகள் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாரு முத்தரசு, இப்ப சொத்தோ இல்ல அதுல பிரிச்சதுல இருக்கிற நிறக்குறையோ பேசுறதுக்கு நான் வரல. இப்ப சொத்தை பிரிக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. இல்லை சித்தி, இது ஏற்கனவே எடுத்த முடிவு தானே சித்தி, நான் சொன்னேன். நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக ஸ்வேதான்னு ஒருத்தி இருந்ததையே மறந்துடுவியா?